அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வரப்போகின்ற இந்த நவம்பர் 30ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசை தினத்துல பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையானது பார்த்தீங்கன்னா ஏற்படுகிறது. ஸோ அதனால ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கைகளானது இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை சந்திக்க போகின்றார்களா? அவர்களுக்கு கடந்த சில காலங்களாகவே பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளானது ஏற்பட்டிருக்கு. நிறைய வீண் வெறிய செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது மாறக்கூடுமா? இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கன்னிராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். போகின்ற இந்த அமாவாசையானது நவம்பர் 30ஆம் தேதி அன்று சனிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா நிகழ இருக்கிறது. இந்த அமாவாசை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நிகழ்வதனால நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாறுபடும். ஸோ இந்த சனிக்கிழமை என்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் இந்த அமாவாசை தினத்தில் செய்வதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தீரும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா செய்துக்கோங்க. அதே போல் சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே இப்பொழுது உங்களுக்கு குறையும். ஸோ அதனால் இந்த அமாவாசை தினமானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக சொல்லப்படுது. இந்த அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான ஒரு காலங்களாக இருக்கு. மாணவர்களுடைய படிப்பில் கவனத்தை செலுத்தினால் தேர்வுகளில் வெற்றியானது கிடைக்குங்க. அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டங்களாக இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. அரசு வழியில் ஆதாயங்களானது கிடைக்க பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளினுடைய ஆலோசனையானது உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகளானது கிடைக்க பெறுவீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டங்களானது அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. வண்டி வாகனங்கள், வீடு வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும். வீடு வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும். வெளிநாட்டு யோகங்களானது தேடி வருங்க. சிறு சிறு தடைகளானது உங்களுக்கு ஏற்படும். கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சவால்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாக காணப்படுதுங்க. உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் பணியிடத்தில் வேலையில் திருப்தியின்மைகளானது இருக்குங்க. தொழில் மாற்றங்கள் செய்ய நினைப்பீர்கள். இருப்பினுமே இதில் எல்லாவற்றிலுமே பொறுமையும் நிதானங்களும் பார்த்தீங்கன்னா தேவை. நிதானத்தோடு முடிவு எடுப்பது உங்களுக்கு நல்லது. பண வருவாய்க்காக பார்த்தீங்கன்னா அதிகம் அடைய வேண்டியதாக இருக்கும். வேலையில் இருப்பவர்கள் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் கவனத்தை செலுத்த வேண்டும். சிலருக்கு மன அழுத்தங்கள், முதுகுவலி போன்ற பிரச்சனைகளானது ஏற்படலாம். குடும்ப உறவு, நண்பர்களுடைய விஷயத்தில் மோதல்களை பார்த்தீங்கன்னா தவிர்க்கணும். மேலுமே கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்குங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே முடியும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்களானது உண்டாகுங்க. பணவரவானது உங்களுக்கு கணிசமாகவே உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. உறவினர்களுடைய வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகும். சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்களானது ஏற்படுங்க. புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும். எதிரிகளினுடைய தொல்லைகள் இல்லாமல் போகும். அவர்களால் மறைமுக ஆதாயங்களானது கிடைக்க கூடுங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி, மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் அனைவருமே பக்கபலமாகவே இருப்பார்கள். ஆனாலுமே இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் கூடாது. அதேபோல் நீங்கள் வாங்கவும் வேண்டாம். வீட்டில் பொருட்களானது களவு போகக்கூட நேரிடலாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியங்களானது இப்பொழுது மேம்படும். அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது. எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் ஒத்துழைப்பு தருவார்கள். உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளப்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் கிடைப்பதில் இருந்த தடைகளானது விலகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. விற்பனையும் லாபங்களும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்கும்.
அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்களானது எளிதாக முடியுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இப்பொழுது நீங்கள் ஈடுபடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். பெருசாக பிரச்சனைகள் இல்லை, பயப்பட தேவையில்லை. அதேபோல் பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகள் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். யாரையுமே உதாசனப்படுத்தி பேசக்கூடாது. நண்பர்கள் தானே, இவர்களிடம் எல்லாவற்றையுமே சொல்லலாம் என்று குடும்ப விஷயத்தை எல்லாம் பகிர்ந்து கொள்ளவும் கூடாது. உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள். அடுத்தவர்களுடைய வேலைகளில் அனாவசியமாக மூக்கை நுழைக்க வேண்டாம். நேரம் காலங்கள் பார்க்காமல் உழைக்க வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இப்பொழுது எதிர்பார்த்த முன்னேற்றங்களானது கிடைக்குங்க. பழைய பாக்கிகளானது வசூலாவதில் தாமதங்கள் ஏற்பட்டாலுமே வந்து சேர்வதில் எந்த ஒரு தடைகளும் இருக்காது. எந்த ஒரு வேலையுமே அதிக முயற்சி செய்து நீங்கள் முடிக்க வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் பணியாற்றுவது நல்லதுங்க. புதிய வேலை செய்யக்கூடிய முயற்சிகளானது பலன் கிடைப்பதில் தாமதங்களானது ஏற்படலாம். அடுத்த வேலைகளை நேரத்தில் செய்வது உகந்தது. அதேபோல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பானது பார்த்தீங்கன்னா வெற்றி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். எதையுமே ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது நல்லதுங்க. வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே கவனத்துடன் வைப்பது நல்லது. பணவரவானது அதிகமாகும். பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு காலம் அப்படின்னு கூட குறிப்பிடலாங்க. சூரியனால இதுவரை தடைபட்டு இருந்த வேலைகளானது உங்களுக்கு நடக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகுங்க. கடந்த கால நெருக்கடியானது விலகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளானது முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றங்கள், பதவி உயர்வுகளானது கிடைக்குங்க. செல்வாக்கும் உங்களுக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்தானது சேரும். திட்டமிட்ட வேலைகளை ஒவ்வொன்றாக நடத்தி முடித்து ஆதாயத்தை நீங்கள் காண்பீர்கள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடியானது விலகுங்க. ராகு பகவானால புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள். அவர்களால் ஆதாயங்களானது ஏற்படும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகளானது ஏற்படுங்க. உடல்நிலையில் இருந்த சங்கடங்களானது நீங்கும். வாழ்க்கை துணையுடன் இணக்கங்களானது உண்டாகுங்க. கேது சஞ்சாரத்தினால வாழ்க்கையில் ஒரு சில புதிய அனுபவங்களானது கிடைக்க பெறுவீர்கள். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால வருமானங்களும் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கையானது உண்டாகுங்க. புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய முயற்சியானது இப்பொழுது வெற்றியாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார். உடல்நிலையில் இருந்த சங்கடங்களானது விலகுங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் அனைத்துமே நீங்கும். வழக்குகளானது சாதகமாகும். செல்வாக்கும் உயரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகள் அனைத்துமே கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த மாற்றத்தை நீங்கள் அடையலாம். அதேபோல் சூரிய பகவானும் உங்களுடைய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா வெற்றிகளை உண்டாக்குவார். திட்டமிட்டு இருந்த வேலைகள் எல்லாமே இப்பொழுது நடந்தேறுங்க. குடும்பத்தில் இருந்த சங்கடங்களானது விலகும். வயது முதிர்ச்சியினுடைய காரணமாக நோய் நொடிக்கு ஆளாகி இருந்தவர்கள் அதிலிருந்து இப்பொழுது விடுபடலாம். வாழ்க்கை துணையாலும் நண்பர்களாலும் உங்களுடைய வேலைகளானது நடந்தேறும். கூட்டு தொழிலில் லாபங்களானது அதிகரித்து காணப்படும். அதேபோல் விவசாயிகளுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் கவனமாக செயல்படுவது நல்லது. அதேபோல் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் முழுவதுமே படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்துவது அவசியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களை எல்லாம் லாபமாக்குவார். முடங்கி இருந்த வேலைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மீண்டும் இயங்க வைப்பார். அதேபோல் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிப்பார். எதிர்பார்த்த வரவையும் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய வாழ்வில் இதுவரை இருந்த நெருக்கடியானது விலகிவிடும். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் செவ்வாய் வக்ரமானாலும் இந்த காலகட்டங்கள் முழுவதும் சூரியனும் சனி பகவானும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவார்கள். மேலுமே நீங்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் பணியாளர்களுடைய மத்தியில் செல்வாக்கானது உயரும். சிறு நிறுவனங்களில் வேலை செய்வோரினுடைய விருப்பங்களானது இப்பொழுது பூர்த்தியாகுங்க. ஊதிய உயர்வுகள் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும். உங்களுடைய திறமைகளானது வெளிப்படுங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையானது ஏற்படும். மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா படிப்பில் முழுமையான அக்கறையானது வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.